யானை தொல்லை தான் பெருந்தொல்லையாக இருக்குது. இதே குட்டி யானையா? பரவாயில்லையே. பாருங்கள், மேகம் கருக்குது, பார்க்குது, வீசி அடிக்குது, டாக்ஸிஸ். கூகுள் வா 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 வா. என்ன எப்படி பார்க்குற? குட்டி யானையை பார்த்துட்டியா கூகுள்? எப்படி இருக்க? பொண்ணா? ஆமாம், பொண்ணு தான். அப்புறம் நான் என்ன பையனையா பார்க்க போகிறேன்? குட்டி யானையா? அந்த அண்ணா தான் சொல்கிறாரு, அலர்ட் அண்ணா வந்து இதை குட்டி யானைங்கிறாரு. நீ ஏன் சொல்லு, இது பன்னிக்குட்டியை போய் குட்டி யானையா? எப்படி இருக்க கூகுள் சொல்லு, நல்லா இருக்கியா? இந்த மேகம் அழகாக இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். செம்மையாக இருக்கும். இன்னும் கேமரா குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். இப்படி இறங்கி நடந்து போகிறேன் வெளியில். இப்போ எல்லாரையும் நான் என்ன பத்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போவா? அனாமிகா பிஸி வரமாட்டேன். அது எப்படி என்ன உங்களுக்கு தெரியுது? அனாமிகா வர்றது கரெக்டாக சொல்கிறீங்க, வராததை கரெக்டாக சொல்கிறீங்க. அவள் கான்டாக்ட் நம்பர் இருக்கா? அவள் உங்கள்கிட்ட பேசுகிறாளா? அதை மட்டும் சொல்லுங்கள் குட்டி யானையா. அப்படியே தான் இருக்கேன். அப்படி தான் இருக்கியா? ஏன் கொஞ்சம் கூட மாறலையா? நானும் சரணண்ணா வீட்டுக்கு வரலாம்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிட்ருக்கேன். ஆமாம், அனிகா பிஸி வரமாட்டா. ஏன் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அலர்ட்டண்ணா கீழே வேலை நடந்துட்டுருக்கே. சரி பரவாயில்ல, நம்ம என்ன வெக்கமா பண்ணுவோம். லைட்டை போட்டு கிளம்பு. லைட்டு போடுற வேலையாவது சீக்கிரம் போட்டாச்சு. ஆஹா, எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்காங்களே. என்னாச்சு? புதுசாக பில்டிங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அத்தாச்சி நலமான்னு கேட்குறாங்க. அத்தாச்சி வணக்கம்னு சொல்கிறாங்க. அலர்ட்டை வாங்கன்னு பிரதீப் சொல்கிறாரு. எல்லா கமெண்ட்டும் இங்கேயே படிச்சுட்டு போகிறப்பா. இங்கே ஆள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படியே தான் இருக்கியா பிரதீப்பு? வா வா. பிரதீப் தம்பி நலமா? கூகுள் ப்ரோ பஞ்சங்க நலமாவா? அப்படின்னா என்னது? பசங்க நலமாவா? நலம். மேகங்க இருக்குது, மின்னல் அடிக்குது, சாரல் அடிக்கிறதே பாட்டு. ஹுசேன் பிரதர். ஹலோ பிரதீப். கமெண்ட் மட்டும் தான் நான் படிப்பேன். என்ன இன்னும் வேலை செய்கிறாங்க? வீட்டுக்கு போக மாட்டாங்களா? வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சாமி இருக்குது. அந்த சாமியை பார்க்குறீங்களா எல்லோரும்? எல்லோரும் நல்ல புத்தியை கொடுக்கணும். மேகங்க இருக்குது. ஹலோ பிரதீப். அது என்னது தெரியல, வேலை நடந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே மேதின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சொல்கிறாங்க. இங்கே ஒரு சாமி இருக்குது பாருங்கள், பக்கத்து வீட்டு பத்திரகாளி சாமி. இது வந்து பிள்ளையார் சாமி. எல்லோரும் கன்னத்தில் போட்டுக்கோங்க பிள்ளையாரை பார்த்து. உங்கள் லைவ் சுற்றுது இல்லை, எனக்கு மட்டும் இப்படி இருக்கா தெரியல. எனக்குமே சுற்றுதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு பிள்ளையார் இருக்காரு. இவரும் நல்லா இருக்காரு. மேலே ஒரு சரஸ்வதி இருக்கு. இப்படியே சுற்றி போகுமா? நான் வந்து பத்மா வீட்டுக்கு போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன்னா, கடைசியில் இந்த பசங்களாம் எனக்கு இருக்குன்னு நினச்சி பார்க்குறாங்களே. லைவ் போடுறவங்கலாம் கிறுக்குனே தான் ஆயிரம் போல இருக்குன்னு. பத்மா வீட்டுக்கு போகலான்னா பத்மா வீட்டில் எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விநாயகர் அருமை. ஆமாம், அழகாக இருக்கார். இந்த பசங்க நான் அதை போட்டோ எடுக்கிறது என்னமோ இன்னைக்கு கிறுக்குன்னு நினச்சி வேடிக்கை பார்த்துட்ருக்கானுங்க. சுத்தலையே. ஆமாம், சுத்தலை. இது என்ன ஏதோ ஒரு தெரு? ஆமாம், ஏதோ ஒரு தெருவு இல்லை, நம்ம தெருவு தான். இன்றைக்கி தெருவுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் முன்னாடி வந்து கோவில் மாதிரியே வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது, தெரியுதா?